இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான நியூஸு என்னென்ன சார், இதில் தமிழ்நாடுல தாம்பரம் டு வேளாங்கண்ணி ஒரு ட்ரெயின் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அந்த ட்ரெயின் இனியிலிருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணி சென்னை எக்மூர் டு வேளாங்கண்ணி டைரக்ட் ட்ரெயின் இன்னைக்கு தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ரொம்ப நல்ல வரவேற்பு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சார், எக்மூர், தாம்பரம், செங்கல்பேட், விழுப்புரம், அதுக்கப்புறமா கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, அதுக்கப்புறமா பெராலம், திருநள்ளாறு, காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி. இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, பீப்புள் குட் பி அவேர். இது என்ன சொல்ல, திருநள்ளாறு ஒரு பாப்புலர் டெம்பிள் இருக்கு. ஹிந்துஸ்க்கு டைரக்ட் பெனிஃபிட் ஆகக்கூடிய வகையில் அங்கே ஒரு ஸ்டாப்பேஜ் போட்டிருக்காங்க. நாகூரில் உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்கா இருக்கு. முஸ்லிம்ஸ்க்காக ஒரு ஸ்டாப்பேஜ் அங்கே அறிவிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் வேளாங்கண்ணி மேக்சிமம் கிறிஸ்டியன்ஸ் அந்த ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ வேளாங்கண்ணி ஒரு ஸ்டாப்பேஜ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ்க்கு ரிலீஜியஸ் காரிடார் அந்த வகையில் இந்த ட்ரெயின் எக்மூர்லேருந்து இன்னிலேருந்து தான் செயல்படுது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எக்மூர்லேருந்து 9 மணிக்கு கிளம்பி வேளாங்கண்ணிக்கு மறுநாள் காலையில் 4 மணிக்கு போய் சேருது. அதே வகையில் வேளாங்கண்ணியிலேருந்து 9:50க்கு கிளம்பி எக்மூருக்கு 5-5:15 மணிக்கு வந்து சேருது சார். குறிப்பாக இது பெராலம் டு காரைக்கால் இந்த ரூட்டு 40 இயர்ஸ் பிஃபோர் வெள்ளக்கார அந்த இங்கிலீஷ் பீரியட்ல க்ளோஸ் பண்ண ஒரு ரூட்டு. மத்திய அரசு அந்த பெராலம் திருநள்ளாறு காரைக்காலுக்கு 320 கோடி, தட் இஸ் 23 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு புது ரயில்வே ட்ராக் போட்டு சென்னை எக்மூர் டு வேளாங்கண்ணி 3 ரிலீஜியஸ் காரிடார்ஸும் கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த ட்ரெயின் அறிவிச்சிருக்காங்க. இன்னிலிருந்து எக்மூர்லேருந்து தான் செயல்படுது. மக்கள் மத்தியில் ரொம்ப நல்ல வரவேற்பு. இந்த தருணத்தில் நான் எம்ஜிஎஃப்ஏ ஜாஃபர் அலி, தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழு உறுப்பினர், நம் மாண்புமிகு பாரத பிரதமர், மத்திய ரயில்வே அமைச்சர், குறிப்பாக தென்னக ரயில்வேயோட ஜிஎம், தென்னக ரயில்வே நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார்.